ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெட்ஸ் நத்திங்னா உங்கள் அஸ்னி. இன்றைக்கி சூப்பரான வீடியோவில் பார்க்க போகிறேன். என்னென்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, பிகாக்ஸ்டின்னு ஒரு கேம், செம்ம பாப்புலரான கேம். இந்த கேம் எப்படி விளையாண்டா பார்க்க போகிறோம். இந்த கேமில் சூப்பரான கிராஃபிக்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த கேமில் டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் எப்படி விளையாடுன்னு தெரியாது, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரியாது. அதுக்கெலாம் இந்த வீடியோவில் சொல்யூஷன் இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் எல்லாத்தையும் போட மாட்டோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி வீடியோ போடுவோம். ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாம் கவர் பண்ண முடியாது, வீடியோ லென்த்தாக வரும். அதனால் ஃபஸ்ட் நம்ம பிகாக்ஸ்டி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி உங்களோட ஐடி எல்லாம் ஃபஸ்ட்டு போனோடனே உங்களுக்கு வந்து இப்படி தான் காமிக்கும். ஒரு நிமிஷம். ஓகே, இப்படி தான் வரும். கொஞ்சம் உங்களோட நெட்டு ஸ்லோவாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். ப்ளே கொடுத்துருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு காட்டும் நியூ பிளேயரானு காட்டும். நீங்கள் நியூ பிளேயராக இருந்தால் நியூ பிளேயர்னு கொடுங்க. உங்களுக்கு என்னமோ வரும் மேலே. கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருந்தால் கொஞ்சம் வரது லேட் ஆகும். நியூ பிளேயர்னு கொடுத்துட்டு லோடிங் ஆகும் உங்களுக்கு. அப்புறம் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க உங்கள்த. வெயிட் a moment or try again. ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம். அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நேம் கிடைக்கும். நேம் இது பண்ணிடணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த கேம் விளையாடலாம். ஓகே, லோட் ஆகுது. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய விளையாடலாம். நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். கொஞ்சம் வீடியோ போட லேட் ஆகிடுச்சு, சாரி. சவுண்டு வருது, நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதான்னு சாரி. என்னென்னா கொஞ்சம் வாய்ஸ் கேட்குறேன். நான் திருப்பி ரெக்கார்ட் பண்ணுறேன் ஆடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கஸ்டமைஸ் உங்களுக்கு இந்த ட்ரெஸ்லாம் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணிக்கிறேன். என்னென்ன வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கணும். இப்போ புதுசாக என்னமோ இது பண்ணியிருக்காங்க, மாஸ்க்னு சொன்னாங்க. புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க, மாஸ்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்கள் டிஎல்எம் கொடுக்காதுன்னு நான் வந்து இப்போ கோரான்னு கொடுக்குறேன். கோரா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசினது வரைக்கும் கேட்டுக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன சொல்லணும்னு சொல்லிடுறேன். எப்படியும் என்னென்னா போனோடனே கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பேண்ட், ஷர்ட், ஹேட் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். அப்புறம் உங்களோட ஐடி க்ரியேட் பண்ணேன். அந்த பேர் வந்து கோரா. இதுதான் புது ஜீரோ கிராவிட்டி பிகாக்ஸ்டி ஈவென்ட் பாஸ். ஓகே, நம்மளுக்கு இது ஒன்று கிடச்சிருக்கு ஈவென்ட் பாஸ் பண்ணதுனால. ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் சொல்லிடுறேன். இதுதான் புது பிகாக்ஸ்டி. நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. இதுதான் புது பிகாக்ஸ்டி. இது கண்ட்ரோல்ஸ் பார்க்கலாம். லெஃப்ட் சைட் டவுனில் வந்து இந்த மாதிரி ஒரு ரன்னிங் இது மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாக் பண்ணலாம். ஸ்லோவாக பண்ணிங்கன்னா வாக் பண்ணலாம், இல்லை ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா ரன் பண்ணலாம். இது வந்து ரைட் சைட் டவுனில் வந்து ஜம்பிங் சிம்பிள் மாதிரி. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி போய்ட்டு ஜம்ப் பண்ணலாம், ஜம்பிங்காக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டான்ஸ் ஸ்டேஜ் மாதிரி இங்கே ஒன்று போட்டிருப்பாங்க. அதெல்லாம் போக போக வீடியோவில் தான் நான் காட்டுவேன், ஏன்னா ரொம்ப லென்த்தாக வீடியோ போகும். ஸோ இதுதான் டான்ஸ்க்காக வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இது வந்து சேட்டிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அது மாதிரி சேட் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. இதோ இந்த மாதிரி ஹலோ, ஹாய், ஆல்மோஸ்ட் எல்லாமே வச்சுருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது காயின்ஸ். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்தோடனே 1000 காயின்ஸ் கொடுப்பாங்க, 20 ஜெம்ஸ் கொடுப்பாங்க, அப்புறம் வந்து 50 காயின்ஸ் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து 1070 ருபீஸ் இருக்குது, அப்புறம் 20 ஜெம்ஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் வீடு வாங்குறதுக்காக ஹெல்ப் பண்ணலாம். காயின்ஸ் அப்புறம் வந்து ஜெம்ஸும் வீடு வாங்கலாம். ஒரே ஒரு வீடு வச்சு தான் ஜெம்ஸ் வாங்க முடியும். காயின்ஸ் வச்சு வீடு வாங்கலாம், ஃபர்னிச்சர்ஸ் வாங்கலாம், எல்லாமே வாங்கலாம். ஜெம்ஸை வச்சு ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் ஆப்ஸ் இருக்கும் உங்கள் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் கண்டுபிடிக்க. இது பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸு ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்பு. இது வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி முகம் வேணுமான்னு புதுசாக அப்கிரேட் பண்ணியிருக்கிறது என்னென்னா மாஸ்க் பண்ணியிருக்காங்க. மாஸ்க்கெலாம் நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணும்.
இப்போதைக்கு நான் காசு செலவு பண்ணுற மாதிரி கிடையாது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கான உடனே நான் வாங்கி காட்டுறேன். 300 ருபீஸு. இது 300 ருபீஸா. இது இடத்துல பையிங் சிம்பிள் மாதிரி இருக்கும். வெளியே போட்டிங்கன்னா டூ யூ வாண்ட் டு பை அப்படின்னு கேட்கும். ஜஸ்ட்டு பை கொடுத்துருங்க அவங்க வேணும்னா. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்துடுச்சு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா காலையில் ஆன மாதிரி இருக்கும். காலையில் ஆகிடுச்சு. நம்ம வந்தபோது நைட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி டே அண்ட் நைட் இது கூட இதில் இருக்குது ஃபீச்சர்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்டு வச்சு இந்த பெட் ஷாப்னு இங்கே ஒன்று இருக்குது. அது போக போக வீடியோவில் தான் வரும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இப்போ வந்து உங்களுக்குன்னு ஒரு ஐடி இருக்கும். அது ஜஸ்ட்டு போட்டு இந்த கேமில் யார் யார் இருக்காங்கன்னு அவங்களோட ஐடி போடணும். ஃபஸ்ட்டு ஐடி இப்போ அவங்க நேம் ஏதாச்சுன்னா உங்களுக்குன்னு ஒரு ஹேஷ்டேக் கோடு இருக்கும். அந்த கோடும் போடணும். அவங்க நேம் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களோட ஹேஷ்டேக் கோடு போடணும். அவங்களுக்குன்னு ஒரு ஹேஷ்டேக் கோடு இருக்குது. அப்படி தெரிலனா நான் சொல்கிறது என்ன ஹேஷ்டேக் கோடுன்னு. இப்போ அவங்க அப்புறம் சென்ட் இன்வைட். இங்கே நிறைய பேர் இருக்காங்களா. காவியாவுக்கு வந்து இப்போ காவியான்னு யாரும் இருக்காங்க. அவங்களுக்கு சென்ட் இன்வைட் கொடுத்துருக்கேன். அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு மேலே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்துடும். அவங்க அப்பியர் ஆஃப்லைன் அப்படின்னா ஆஃப்லைனில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, ஆன்லைன்னா யார் யாரெல்லாம் கேம் விளையாண்டுருக்காங்கன்னு அர்த்தம். ஆஃப்லைனா யார் கேம் விளையாடல. இந்த பிகேஸில் நிறைய வேர்ல்டு இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டு வேறு வேர்ல்டில் இருப்பாங்க. அந்த வேர்ல்டுக்கு எப்படி போகிறது அப்படின்னு கேட்பீங்க. அப்போ வந்து இங்கே விசிட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த விசிட் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா அவங்கள வேர்ல்டுக்கு போயிடுவீங்க. இப்போதைக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைனாலும் உங்களுக்கு காமிக்க முடியல. இதுதான் நம்மளோட வீடு. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தோடனே இந்த மாதிரி வீடு தான் இருக்கும். ஃபஸ்ட் இந்த வீடுக்குள்ளே போயிடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் வீடு. ஃப்ரீயாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடு. இதில் வந்து நீங்கள் ஃபர்னிச்சர்ஸ் கூட வாங்கி போட்டுக்கலாம். எல்லாமே மாட்டில கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீடு. எப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹவுஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். டக்குன்னு எப்போ பார்த்தாலும் காசு கொடுத்துட்டே இருப்பாங்க உங்களுக்கு. எப்போ ஆனாலும் இந்த ஹவுஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். அங்கே வந்து எல்லாமே இருக்கும். உங்களுக்கு 1-2 தான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இருக்கும். அந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். டிக் கொடுத்துட்டு எல்லாமே இங்கே இருக்கும். பாத்ரூம் ஐட்டம்ஸு உங்களுக்கு காட்டுறேன். நிறைய வீட்டில் இருக்கும் பாத்ரூம் ஐட்டம்ஸ் எல்லாமே. பெட்டில் எல்லாத்துலேயுமே படுத்துக்கலாம். நீங்கள் எல்லாமே உட்காந்துக்கலாம். சேர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே A to Z. ஓகே, நிறையா எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் டிவிஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் இதெல்லாம் வந்து பெட்டு உங்களுக்கு சொன்னால பெட் ஷாப் போனால் பெட்டுக்கு தேவையானது. இது ஃப்ளோரோட இதெல்லாம் மாற்றிக்கலாம். ஓகே, இங்கே மாற்றிக்கலாம். அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு இல்லை இதோ நம்மளுக்கு வந்துருச்சா. நம்ம வீட்டில் இது மாதிரி படுத்துக்கலாம். நம்ம இப்படி உட்காந்துக்கலாம். எல்லாமே நீங்கள் வாங்கணும். இது சின்ன ஒரு ஸ்மாலாக தான் இருக்கும் இந்த வீடே. இதோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு இது வரைக்கும் சொல்லிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து PKSD கம்யூனிட்டி என்னென்ன அப்டேட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு என்னென்ன PKSD இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து அன்லாக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இது பண்ணுறதுக்கு ஸ்டிக்கர்ஸ் எனக்கு இப்போ வந்தோடனே இந்த ஸ்டிக்கர்ஸ் கிடச்சிருக்கு. அப்புறம் வந்து இதை நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நீங்கள் வந்து இதுதான் ஸ்டிக்கர்ஸு. இது வந்து செல்ஃபி உங்கள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். செல்ஃபி எடுத்துகிட்டு டிஸ்கார்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து அவங்க கூட ஹாய் காமிக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கிற மாதிரி போஸ்லாம் கொடுக்கலாம். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்ற நிற்கிறாங்களோ அவங்கள கூட அப்படியே ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கலாம். உங்களோட டைம் லைன்ஸ் போதில் ஷேர் அண்ட் ஃபீல் கொடுத்திங்கன்னா உங்கள் டைம் லைன் பேஜில் போடும். உங்கள் ஃபாலோ யாரெல்லாம் பண்ணுறாங்க இந்த கேமுக்குள்ளே இருக்காங்க எல்லாருமே பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் அதான் பார்க்க போகிறோம் டைம் லைன்ஸ் பேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைம் லைன் பேஜ் உங்கள் ஃப்ரெண்டு இது பண்ணுறது உங்கள் ஃப்ரெண்டு யாரெல்லாம் இந்த இதில் இருக்காங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன போஸ்ட் போட்டிருக்காங்க எல்லாமே பார்க்கலாம். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லைனால எனக்கு இது பண்ண முடியாது. சர்ச்னால் யார் இந்த கேமில் இருக்கிறவங்களது ப்ரொஃபைல் பார்க்கலாம் நம்ம. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளது இவங்களோட ஹேஷ்டேக் கோடு இங்கே தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தெரிலனா இந்த இதுக்கு பேஜ் போய் பார்க்க சொல்லுங்கள். 7855 தான் என்னோடய ஹேஷ்டேக் கோடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் சும்மா என்ன சவுண்ட் ஆஃப் பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணுறது, சேஞ்ச் நிக் நேமு அந்த மாதிரி நிறையா இருக்கும். நேம் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஹேஷ்டேக் கோடு கோரா 7785 அப்படின்றது என்னோடய ஹேஷ்டேக் கோட். இதுதான் ஃபஸ்ட்டு வந்தோடனே இந்த ஹவுஸ் தான் இருக்கும். நாம்ளே ஃபர்னிச்சர் வாங்கி போட்டுக்குவோம். வால்ஸ் எல்லாமே நாம்ளே இதோ பின்னாடி எல்லாமே இது பண்ணிக்கலாம். ஓகே, செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் வீடு பார்த்தீங்கன்னா இதுதான் கண்டெய்னர் ஹவுஸ். இது யார் வச்சுருக்கான்னு தெரில. இவங்க கஸ்டமைஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த வீடு தாங்க. இந்த வீடு 15,000 ஒரு உண்மையான காசு கிடையாது. இது இந்த காசு தான். உங்களுக்கு உண்மையான காசை வச்சு இந்த வீடெலாம் இருக்குது. இந்த வீடு உங்களுக்கு சொல்லவே இல்லை. அது வந்து லைட்டாக இதாகிடுச்சு. அதனால் வெளியே போனோன்னே அதை பற்றி சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு ஃபர்னிச்சர் வாங்கி போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சேர் எல்லாத்துலேயுமே நீங்கள் உட்காந்துக்கலாம்.
டஸ்ட்பின் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டஸ்ட்பினில் போட்டுடலாம். நம்மக்கிட்ட எதுவுமே இல்லையே. ஏதாச்சுன்னா சாப்பிட்ற ஐட்டம் ஏதாச்சும் இங்கே இருக்கும். நான் சொல்கிறேன் அது என்னதுன்னு. நம்ம கிச்சன் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அங்கே தான் இருக்கும் இதெல்லாம். கிச்சன் போல் இந்த பக்கம் தொட்டிங்கன்னா இதாகிடும். இதுதான் பாத்ரூம் எல்லாமே. இதில் போய் நீங்கள் டஸ்ட்பினில் கூட போட்டுக்கலாம், சாப்பிட்லாம். இந்த பாத்ரூமில் கூட ஒர்க் ஆகும். இந்த மாதிரி சேர்ஸ் எங்கே எந்த சேரில் வேணாலும் உட்காந்துக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் வீடு இருக்கும், அப்புறம் எல்லாமே பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஷவரு, குளிக்கிறதுக்கு போயிட்டு குளிச்சுக்கலாம். ஆஃப் பண்ணால் தான் தேவையில்ல, அதே ஆஃப் ஆகிக்கும் அப்படியே. ஓகே, இந்த மாதிரி நிறைய கஸ்டமைஸ் நாம் பண்ணுறது தாங்க கஸ்டமைஸு. இப்போ வெளியே போயிடலாம். இதுதான் வந்து செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் வீடு. தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் வீடு பேர் வந்து ஃப்ளோட் ஹவுஸ். இதை இப்போ சொல்கிறேன் இதை பற்றி. இது வந்து உங்களோட சாதம் இந்த மாதிரி ஒரு சிடி இருக்கும், அதெல்லாம் அடுத்த வீடியோவில் தான் பார்க்க போகிறீங்க. சிட்டி பற்றிலாம் அடுத்த வீடியோவில் தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து ஒரு சிட்டி மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது வந்து ஏன்னா எல்லா வீடியோவும் கவர் பண்ண முடியல, திரும்ப சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ ஃப்ளோட் ஹவுஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, செகண்ட் ஸ்டேஜ். இது வீடெலாம் என்னென்ன ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் செக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு இது மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதாகிடும். இது வந்து நம்ம இப்போ இந்த ஹவுஸ் தான். இது வந்து 15,000, இது 30,000, இது வந்து 40,000, இது 280 gems. இதை வந்து உண்மையான காசு கொடுத்து வாங்கணும். ஆனால் ஃப்ளோட் ஹவுஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஸ்பைடர் ஹவுஸ் நிறையா பேர் வச்சுருப்பாங்க. ஃப்ளோட் ஹவுஸ் யாராச்சும் வச்சுருக்காங்களான்னு பார்க்கலாம். அங்கே ஒருத்தவங்க வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, எல்லாருமே கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது தாங்க. இந்த ஃப்ளோட் ஹவுஸ்குள்ளே போகலாம். ஃப்ளோட் ஹவுஸ் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஏன்னா லைக் ஒரு மாதிரி மிதக்கிற மாதிரியே இருக்கும். அதோ இந்த மாதிரி தான் இப்படி கீழே விழுவணும், திரும்பி எந்திரிக்கணும். அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் ஏறுறது. இப்படி ஏறணும், கீழே விழுந்தால் திருப்பி ஏறது கஷ்டம். அதனால் இந்த பிக்கெட்ஸில் ஒரே ஒரு ப்ராப்ளம் தாங்க. நீங்கள் எதாவது நெட்டு ஸ்லோவாக இருந்துச்சுன்னா கூட எல்லாமே போயிடும். பார்த்தீங்களா, இப்படி வந்துடும், அப்படியே கீழே விழுந்துருவோம் தெரியாமல். அதுக்கப்புறம் அங்கேருந்து போகவே முடியாது, அப்படியே அங்கேயே தான் இருக்கணும். அதுக்கும் ஒரு வழி இருக்குது. இப்போது ஆனால் வந்து ஒரு நிம்மதியாக இந்த இதை சுற்றி பார்க்க முடியாது, அவ்வளோவா நல்லா இருக்காது, எனக்கு பிடிக்காது அவ்வளோவா. ஓகே, ஏன் யோமர் வெளியே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க ஏதாவது நம்மள மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் மாதிரி வாங்கி போட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஹவுஸை விட்டு வெளியே வந்துடணும், அதே வெளியே அமுச்சு விட்றோம். ஏன்னா அப்படி இருக்கக்கூடாது, அதுதான் ரூல்ஸு. பார்த்தீங்களா, இந்த இடத்துல முன்னாடி இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், கார்டன் மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இதை பபிள்ஸ் மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அது பார்த்துட்டோம், அது கிளியராக உங்களுக்கு சொல்ல முடியல. நெக்ஸ்ட்டு ஸ்பைடர் ஹவுஸ் பார்க்கலாம். ஸ்பைடர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறையா இருக்கும். ஐ மீன் லாஃப்ட் ஹவுஸை விட. இங்கே யாரோ இருக்காங்க, அவங்கள பார்க்கலாம். உள்ளே போனால் இது நான் வச்சுருக்கேன் இன்னொரு அக்கௌண்ட்டில், இன்னொரு அக்கௌண்ட்டில் இருக்கோ வா. இதை மாதிரி இதுதான் இருக்கிறதுலே லாஸ்ட்டு காயின்ஸ் கொடுத்து வாங்குறதுல இதுதான் லாஸ்ட் ஹவுஸ். இதுலையும் உட்காந்துக்கலாம், எல்லாத்துலேயுமே உட்காந்துக்கலாங்க. நம்ம நீங்கள் டிவி சேனலை கூட மாற்றிக்கலாம். ஏதோ இந்த மாதிரி இந்த இடத்துல கை சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல மாற்றிக்கலாம். அப்புறம் வந்து ரிங்ஸு சும்மா அதில் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அப்புறம் இது ரொம்ப பெருசாக இருக்கும். இது கார்டன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ இதை கிச்சன் போல் நிறைய இருக்கும். இல்லை மேல் ரூமு எல்லாமே இருக்கும். ஸ்டேர்ஸு, பாத்ரூம். இது டக்கு டக்குன்னு காமிக்கணும், ஏன்னா வீடியோ லென்த்தாக போகுது, ரொம்ப லென்த்தாக போகுது. மேலே ஏறலாம் இந்த மாதிரி. அப்ஸ்டேர்ஸில் ஏறினா இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இந்த இதில் கூட நீங்கள் உட்காந்துக்கலாம். டிவி சேனல்ஸ் எல்லாமே மாற்றிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ டிவிஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா. ஆடியோ கொஞ்சம் இதாக இருந்தால் சாரி. வெறும்னே வச்சுருக்காங்க, எதுக்குன்னு தான் எனக்கும் தெரில. என்ன இது பெட்ரூம் சூப்பராக இருக்குது. பெட்ரூம் உண்மையிலே இது என்னது, நோ என்ட்ரி போல் போகல. இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னு எனக்கு இன்னும் தெரில. இது எதுக்காக இந்த ஃபயர் மாதிரி எதுக்கு வச்சுருக்காங்க. பெட்டு மேலே லேம்ப்பு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்பைடர் ஹவுஸ் பார்த்தாச்சு, லெஃப்ட் ஹவுஸும் பார்த்தாச்சு, மோஸ்ட்லி எல்லா ஹவுஸுமே பார்த்தாச்சு.
ஹவுஸ் கிடைக்காது. மித்த ஹவுஸ்லாம் பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்குள்ளே அவங்க போயிடுவாங்க. மித்ததெல்லாம் நான் அப்புறம் காமிக்கிறேன். சில டைம் எல்லோரும் மறைஞ்சிருவாங்க சில வீடெல்லாம். எதுக்குன்னு கேட்பீங்க. ஏன்னா அவங்க வந்து ஆஃப்லைன் போயிடுவாங்க. இந்த மாதிரி இடம்லாம் காலியாக இருக்கும், ஆஃப்லைன் போயிடுவாங்க. ஆன்லைனில் இருந்தாங்க அப்படி இந்த வேர்ல்டுக்கு வந்தோன்னா இந்த வேர்ல்டுக்கு வந்துடுவாங்க. இதுதான் மோஸ்ட்லி எல்லாமே பண்ணுவாங்க. இது என்ன பெருசாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் தான் டவர். நீங்கள் இது மேலே இதுக்குள்ளே போகலாம். உங்களுக்கு போய் காட்டுறேன். லீடர் போர்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். யார் யார் என்னென்னு எங்கெங்கே இருக்காங்கன்னு மேலே போகிறதுக்கு அது மேலே ஏறினா மேலே போயிடுவாங்க. ஓ இதுதான். இங்கேருந்து எல்லாமே பார்க்கலாம். யார் யார் இடம்லாம் இருக்காங்கன்னு அப்படியே குதிச்சிடலாம். அங்கே அப்படியே தான் அங்கே டோர்லாம் இருக்காது. அப்படியே இது பண்ணலாம். எந்த கிளாஸுமே இருக்காது. ஆனால் போன பிகேசி அப்டேட்டில் வந்து கிளாஸ் இருக்கும். இதுதான் அவ்வளோதான். அடுத்த வீடியோ உங்களுக்கு சிட்டிஸ் அந்த மாதிரி பற்றி இன்றைக்கி கொஞ்சம் விட்டதுலாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். இது சீரீஸ் மாதிரி போகும். கண்டிப்பாக இந்த சீரீஸை பாருங்கள், பிகேஎஸ்டி சீரீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட ஒன்று மறந்து சொல்லிட்டேன். இதுதான் வந்து எல்லாமே யாரெல்லாம் வராங்களோ அவங்களோட வீடெல்லாம் இங்கே தான் இருக்கும். இங்கே ஒரு என்ட்ரி மாதிரி இருக்கும், ப்ளே கிரவுண்டு நாங்கள் போட்டிருக்கோம். அது வந்து சிட்டி லைக் மார்க்கெட் மாதிரி. அது வந்து அதெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், லைக் பார்ட்டாக போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.